அனைவருக்கும் வணக்கம். நமக்கு எஸ்ஏக்கான நோட்டிஃபிகேஷன், எஸ்ஐ தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 4ஆம் தேதி வந்துச்சு. ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்து ஏப்ரல் 4ஆம் தேதி வந்துச்சு. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. எப்போனா 7ஆம் தேதியிலேருந்தே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 3ஆம் தேதியோட முடிஞ்சுது. ஓகேங்களா? மே 3ஆம் தேதியோட முடிஞ்சுது. ஸோ நமக்கு அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ அப்ளிகேஷன்ல ஏதாவது நம்ப மாத்தி அப்லோட் பண்ணிட்டோம். மறுபடியும் அத கரெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு 13ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எல்லா டேட்ஸையும் குடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட வேக்கன்சி பார்த்தீங்கன்னா, 1299 வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க. அது இல்லாம ஷார்ட் ஃபால் வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா, அது இல்லாம ஒரு 53 வந்து இருந்துச்சு. ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே இருந்துச்சு. எப்போ நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் டேட் எல்லாமே இருந்துச்சு. எக்ஸாம் டேட் வந்து நமக்கு சொல்லாம இருந்தாங்க. ஓகேங்களா? டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் என்னைக்கு நடத்தப் போறோம் அப்படிங்கிறத சொல்லாம இருந்தாங்க. ஸோ நமக்கு மோஸ்ட்டா எல்லாரும் இந்த ரூமர்ஸ வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ ஜூன் மாசம் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க இல்லையா? ஸோ நம்பளோட பிரெடிக்ஷன் படி, நம்ப அகாடமியோட பிரெடிக்ஷன் படி பார்க்கிறப்ப, நமக்கு மோர் ஆர் லெஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது ஜூன் கடைசியில இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்றோம். சரிங்களா? ஸோ ஜூன் 28 அல்லது ஜூன் 29ல நமக்கு எஸ்ஐ எக்ஸாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நம்பளோட பிரெடிக்ஷன் படி பார்க்கிறப்ப. ஸோ அப்படி பார்க்கிறப்ப நமக்கு எக்ஸாம்க்கு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இன்னும் ஒரு அங்க ஒரு 28 நாள், இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஒரு 20, 22 நாள் தான் இருக்கு. ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்க்கு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இன்னும் ஒரு 30 நாள், 40 நாள் கிட்ட தான் எக்ஸாம்க்கு நம்ம வச்சிருக்கோம். சரியா? அப்படிங்கிறப்ப நல்லா பிரிப்பரேஷன் வந்து பண்ண ஆரம்பிக்கணும். நெறைய டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி பார்க்கணும். அந்த மாரிலாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எஸ்ஐ எக்ஸாம்க்காக நம்ப அகாடமியோட எக்ஸ்க்ளூசிவ் டெஸ்ட் பேட்ச் தான் இந்த சப் இன்ஸ்பெக்டருக்கான கமாண்டோ டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 28க்கும் மேற்பட்ட டெஸ்ட் இருக்கு. 140 கொஸ்டின். அதாவது எஸ்ஏ எக்ஸாம் எப்படி இருக்குமோ, அதே பேசிஸ்ல தான் நமக்கு இருக்க போது 2 1/2 மணி நேரம் டெஸ்ட், 140 கொஸ்டின். 70 மார்க்குக்கு வந்து டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ நமக்கு இந்த டெஸ்ட் பேட்ச்ச பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு தான் இருக்கு. சரிங்களா? அத தாண்டி பார்க்குறப்ப நீங்க எஸ்ஐ தேர்வுக்கு பிரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்கூல் புக்க பேஸ் பண்ணி பிரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது எல்லாமே ஒரே இடத்திலேயே இருக்க மாரி நமக்கு எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கான A3 மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஸோ அதையும் நீங்க நம்ம பப்ளிகேஷன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே ஷெட்யூலையும் குடுத்துருக்கோம். டெஸ்ட் ஷெட்யூலையும் இந்த இடத்துல குடுத்துருக்கோம். அதையும் எடுத்து பாருங்க. ஏன்னா, நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு ஏப்ரல் 4ல சொல்லியிருந்தாங்க. எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது சொல்ல கிடையாது. மோஸ்ட் ப்ராபப்ளி நமக்கு எக்ஸாம் என்னைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூன் 28, 29 தேதிகள்ல தான் மோஸ்ட் ப்ராபபிலி நமக்கு எக்ஸாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதான் சனி, ஞாயிறுல இருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி குரூப் 1 எக்ஸாம் அதெல்லாம் போகுது. அதெல்லாம் விட்டுட்டு பார்க்கிறப்ப நமக்கு மோஸ்ட் ப்ராபபிலி ஜூன் 28, 29ல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த ஒரு டேட்ட மைண்ட்ல வச்சுட்டு பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணிருங்க. டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணாத ஸ்டூடண்ட்ஸ் இன்னும் நம்ம அகாடமிக்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி டெஸ்ட் போட ஆரம்பிச்சுருங்க. சரியா? எஸ்ஐ தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட். நன்றி.